இப்ப யாரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா டிஆர். அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஆக்டரு, சிங்கரு, டைரக்டரு. நம்ம டிஆர் 1000 விதத்துல கலாய்க்கலாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா டிஆரோட நடிப்பையும் அவரோட டைரக்ஷனையும் என்னைக்கா நம்ம என்ஜாய் பண்ணாம இருந்திருக்கோமா? இல்லவே இல்லை. லெஜெண்டரி சிம்பு அவர்களுடைய அப்பா, அந்த ஸ்தானமும் அவருக்கு இருக்கு இல்லையா? இப்ப அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவங்க கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்து பண்றது, பெட்ஷீட்டுக்குள்ள வந்து அந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸாக்டா டான்ஸ் ஷோஸ்ல தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஃபுளுசர் சீரியல் நடிகையும் பண்ற ஷோல இவ்வளவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. இதுல ஸ்பெசிபிக்கா நீ ஏன் கூமாம்பட்டியை மட்டும் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வந்து பண்றது. இதுல இந்த நடிகையும் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றாங்க தான். ஏன்னா இந்த நடிகையை பொறுத்த வரைக்கும், சாந்தினியை பொறுத்த வரைக்கும், இவங்க ஒரு சில சீரியல்ல சின்ன சின்ன வில்லி ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் இவங்களுக்கு லைம்லைட்டே கிடைக்கல. இவங்க பேர் யாருன்னே தெரியாது. ஈவன் எனக்குமே இப்படி ஒரு நடிகை இருக்காங்க, ஆனா பேர்லாம் தெரியாது. ஆனா எனக்கு திடீர்னு இவ்வளவு வருஷம் உழைப்புக்கு அப்புறம் ஒரு லைம்லைட் கிடைக்குது. இவனோட சேர்ந்தாதான் நடிக்க முடியும்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த லைம்லைட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நடிகைக்கு தான் வந்து ஒத்து வரல, அந்த நடிகை பாருங்க மூஞ்சி குளிக்கிறாங்க, அந்த நடிகை பாருங்க இப்படி இப்படி பாருங்க மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு அப்படிலாம் வந்து பேசுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த நடிகையோட இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, இத்தனை போட்டோ பிடிக்காம யாராவது போடுவாங்களா? பிடிச்சுதான் எல்லாரும் போடுறாங்க. ஸோ தெரிஞ்சே இது எல்லாமே பண்றாங்க. குழந்தைங்க பாக்குறாங்கன்னா பார்த்துட்டு போ, நான் எப்படி வேணாலும் ஷோ நடத்தோம், நீ பார்த்துட்டு இரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் ஊக்குவி போட்டு ஆரம்பிச்சது யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, நம்ம விஜய் டிவி தான். ஸோ அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ்ன்னு என்னென்னமோ எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க, அதுல இருந்து ஆரம்பிச்சது இங்க எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா இப்படி சிங்கிள் பசங்கன்னு போய் முடிஞ்சிருக்கு.